எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அது கம்ப்ளீட் இல்லை ஒரே ஒரு டாபிக் மட்டும் கஷ்டம். அதுதான் அந்த டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல என்ன அடிஷனல் வேல்யூ அப்படின்றது வந்து பார்க்கணும். அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த சம் எடுத்து இதுல மேல இருக்கிற கண்டென்ட் தான் வந்து உள்ள டேபிள் நம்ம வந்து அதை பார்க்கலாம். இதுல வந்து காம்பனன்ட் வந்து டெப்டோட எக்ஸிஸ்டிங் பொறுத்தவரை ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 1000, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் 4000. இது எல்லாத்துக்கும் அதோட காஸ்ட் வந்து அவங்கள கேல்குலேட் கொடுக்கணும்னா நீங்க கால்குலேட். வந்து அடிஷ்னல் வேல்யூ, பட் அடிஷ்னல் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காஸ்ட் வந்து வேற ஃப்ளோட்டிங் கரன்சி இருக்கலாம், வேற இஷ்யூ பிரைஸ் வேற இருக்கலாம், பெர்சன்டேஜ் வந்து வேற இருக்கலாம். ஸோ இது எல்லாமே டிஃபர் ஆகுது சான்சஸ் இருக்கு. ஸோ தட் அடிஷ்னலாக வேல்யூ வந்து கொண்டதுக்கான அது வந்து சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டேட்டா இந்த டேட்டா இருக்கும் இருந்தாலும் அப்படி இல்லாட்டி இந்த ஃபண்டுக்கான ஒவ்வொரு இதுக்கான ரிட்டர்ன் காஸ்ட் ரிடம்ஷன் வேல்யூ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை வந்து இது பண்ண ஃபியூச்சர் காஸ்ட். அதுக்கப்புறமா ஃபர்தரா வந்து இந்த காலம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, எப்படி இருக்குல்ல, இதை எப்படி வந்து நம்ம ஆவரேஜ் பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்து ரிலேட்டட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் அதற்கான அதோட வெயிட்டட் ஆவரேஜ் பார்த்து அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருந்த பழைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா 4000 25,000 14 இங்கே 16. ஸோ உங்களோட ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு இதோட டோட்டல் என்ன 6000 அண்ட் நமக்கு தேவை 4000.
பர்சன்டேஜ் போட்டு ஓகேவா. இது வந்து ஒரு பார்ட், இதோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்க 16 into 2000 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வரும். வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம இண்டிவிஜுவலா எடுத்துட்டு டோட்டல் பண்ணுவோம்ல, அதையும் வந்து அவங்க ஒரேடியா நீங்க போடுறீங்களா கால்குலேட்டர்ல கரெக்டா வருது. கால்குலேட்டர்ல ரைட் நீங்க நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு 8.4. What is 600? Yeah. 14 divided by 6. It will be 9.3. Calculation very important. Calculation. Very important. No, not try பண்ணு. चलो शेयर अच्छा என்ன மிஸ்டேக் பண்ணு ஓகே தனித்தனியாக கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணாம ஒரேடியா ஆட் பண்ணிட்டீங்க. கரெக்டா ஃபர்தரா பண்ணுங்க. தேவனேஷ் நீங்க போட்டு பாத்தீங்களா? தேவனேஷ் எடுத்துங்களா நீங்க ஜாலி ஓகே சரி ஃபர்தரா இது எல்லாமே அதே மாதிரி தான் வெயிட்டட் ஆவரேஜ் போட்டுருக்கோம். 9/2000 பிளஸ் இன்டூ 1000 பிளஸ் 12/2000 இன்டூ 1000 அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 10.5 வரும். ஓகேவா? இங்க வந்து அமௌண்ட் சேமா இருக்கிறதுனால நீங்க சிம்பிள் ஆவரேஜ் எடுத்தாலும் சேமா தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 2000 15/3000 into 1000 15/3000 20/3000 into 2000 போட்டீங்கன்னா 18.34 வரும். அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் வந்து 4000 18%, 6000 18%. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காஸ்ட் பர்சன்டேஜ் வந்து சேமா இருக்கிறதுனால இதோட வெயிட்டட் ஆவரேஜும் வந்து சேம் பர்சன்டேஜ் தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பாயிண்ட்ல வந்து யூஸ் ஆகும்.
நீங்க தப்பா போட்டீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்ப நீங்க செக் பண்ணிக்க. ஓகேவா? வெயிட்ஸ் ரேட்டு சேமா இருக்குன்னா வெயிட் வந்து பெரிய எஃபெக்ட் நல்லா போட்டுக்காரு. 18/10,000 ரெண்டு டோட்டல் 10,000 into 4,000. So it's 7.1 and 6,000 into 18 by 10,000. 10.81. ஏன் அப்படி வருதுன்னா இந்த வேல்யூ நீங்க ஒரு டோட்டல்ல ப்ரொபோர்ஷன் பண்ணுங்க. அந்த டோட்டல்ல இருக்கிற வேல்யூ தான் ப்ரொபோர்ஷன் பண்ணுங்க. 40-60% ஒரே வேல்யூ தான் நீங்க ரெண்டு இடத்துலயும் வந்து அதோட சமேஷன் வந்து சேம் வேல்யூ தான் வரும். ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து நம்ம இங்கே ரைட் பண்ணி அண்ட் காம்பனண்டோட வெயிட் ஆக்சுவலி இது வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூ எடுத்துட்டு ஒரு இதோடையும் லைனோடையும் டோட்டல் எடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்விட்டி எடுத்துக்கிட்டீங்க 3,000 plus 2,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3,000 divided by value of what summation. இதோட டோட்டல் வந்து 12,000, இது 11,000 வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து ரெண்டு சேர்ந்து 21 into 100 எல்லாம் வரும். 100 போடாம வெயிட் வந்து நம்ம ப்ரொபோர்ஷன்ல போடுவோம். அந்த மாதிரி போடுவோம். So the point is 3,500 இருக்கா? கரெக்டா இருக்கா? இருக்கா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலா வந்து வெயிட் கண்டுபிடிப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒவ்வொரு பங்கும் வருது அண்ட் அது ஒரு ரேட்ல இருக்கு. ஸோ அது பர்டிகுலரா வந்து அதுக்கான வெயிட் அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா அது குமுலேட்டிவா பார்க்கும்போது அதோட காஸ்ட் வந்து வெயிட்டடா வந்து கன்வெர்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் கிளப் ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் பார்த்துட்டு அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு ஓவரால் கேபிட்டல்ல எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றது பார்த்து நம்ம வந்து அப்போஷன் பண்ணி வெயிட் தனியா இருக்கு அண்ட் காஸ்ட் தனியா இருக்கு. வெயிட் இன்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம weighted average cost of capital for the overall funds நமக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் கிளாஸ்ல இருக்கிற லைன் எடுத்து இண்டிவிஜுவல் இதோட வெயிட். ஆனா இங்க இருக்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட வெயிட்டட் காஸ்ட், அந்த வெயிட்டட் காஸ்ட்டுக்கு வெயிட்டட் காஸ்ட் ஓவரால் எவ்வளோ அப்படின்னு
இந்த சமேஷன் 16.42. இதுக்காக 16.42 எல்லாத்தையும் அந்த வெயிட் காஸ்ட் அண்ட் அதுக்கான ரிசல்ட்டை டோட்டல் காஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் weighted cost of addition. அதில் என்னன்னா என்ன சொல்றாங்க, காஸ்ட் வந்து எவ்வளவு வந்து ஆட் ஆகுது, எக்ஸிஸ்டிங்கும் நியூக்கும் என்ன ஆட் ஆகுது. 16.4 வந்து இங்க இருந்து வந்துச்சு, 15.2 வந்து எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. ஹலோ, கணேஷ் இருக்கீங்க? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரி, ஆடியோ பேச முடியாதா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. 15.2 லாஜிக்கலா யோசிங்க. ஹலோ, ட்ரை பண்றீங்களா? சரியா? ஓகே, இப்போ இந்த 16.42 அது சொல்லுங்க. 15.2 weight of what? Weighted average cost. Weighted average cost of capital. எதோட weighted average cost of capital? பழசா புதுசா? புரியல. 16.4 பழசாடுதா? அதை கண்டுபிடிச்சது எதுக்காக கண்டுபிடிச்சோம்? பழசு கண்டுபிடிச்சோமா புதுசு கண்டுபிடிச்சோம்? புதுசுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அடிஷன், மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் அடிஷன் அப்படின்றாங்க. அடிஷன் ஒன்று வருதுன்னா அப்போ என்னது, பழசுல என்ன வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 15.2 இடம் இருக்கலாம், பழசா இருக்கும். ஸோ பழசு வந்து எப்படின்றது, பழசு தான் கரெக்டு தானு செக் பண்ணோம்னா நீங்க எதையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 4,000 into 40 எவ்வளோ வருது? 4,000 into 55 இதோட டோட்டல் 4,000 இருந்து இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10,000 வரும். அப்போ 10,000 14 into 0.4 9 into 0.19 அதுக்கப்புறம் 2 into 0.1 இப்போ டுக்கும் இந்த 16.4 என்னதுன்னா நமக்கு வந்து அடிஷனல் அண்ட் எப்பவுமே இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்பெனிக்கு என்ன செலவு, அண்ட் செலவு வந்து உங்களுக்கு இன்கமோட அதிகமாக இருக்கும்.
இன்கமோட கம்மி தான். ஸோ அப்போ நமக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக அப்போ அதான் சொல்றாங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் டு பி மோர் தேன் தி ரிவைஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் தி இன்வெஸ்டர்ஸ் ஸ்டே இன்வெஸ்டட். செலவு வந்து செலவோட காஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும், ஐ மீன் ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால இருந்தாதான் நமக்கு வந்து என்ன இருக்கும், கம்பெனிக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஷன் ப்ராஃபிட் இருக்கும். செலவு பண்ண மட்டும் சம்பாதிக்க கம்பெனிக்கு வந்து நஷ்டம். ஓகேவா? அதனால லிமிட்டட் ஆவரேஜ் காஸ்டோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். புரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன டவுட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா இதோட டோட்டல் எவ்வளோ வரும்? 4000 1000 எப்படி அது சரி எவ்வளோ வரும்? 10,000. நம்ம இதுக்கு வெயிட்ஸ் பார்த்தாலும் எப்படி பார்ப்போம்? 4,000 by 10,000 0.4 வரும். கரெக்டா? ஸோ 0.4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? நெக்ஸ்ட் இது 0.1 இது 0. ஓகேவா? வெயிட்ஸ் வந்துருச்சு. இப்போ வெயிட்ஸால இந்த காஸ்ட் வந்து மல்டிபிள் பண்ணா ஈக்குவல் டு 0.4 into 14 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 5.6 வரும். நீங்கள் கேல்குலேட்டரில் போடுங்க, நான் வந்து இங்கே ரைட் பண்ணுறேன். 0.1 0.1 to 9 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 0.9. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1 into 15 0.15 வருமா இல்லை 1.0? இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 8. இது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ வரும்? 7.2. இதோட டோட்டல் போடுங்க. 5.9 0.9 5.6 1.2 1.2 1.7 1.3 7.2 10.2 கரெக்டாக சொல்லுங்க. 5.6 இருந்து அப்ளை பண்ணு. 5 7 12 வந்து வேற ஏதாவது ஸ்டாப்ஸ் இருக்கு?
ஓகே. போட்டு பாருங்க. அண்ட் இப்போ என்ன ஒரு சம் ரிஜிஸ்ட்ரேஷன் 3 படிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஆன்சர் சொல்லு. Hence, working. நீங்க பண்ணுங்க.
எதனால் 100 எடுத்தோம்? ஆக்சுவலி கரண்டா இருக்கிறது தான் மார்க்கெட் அண்ட் 100 வேல்யூ. ஆனா ஏன் மார்க்கெட் பிரைஸ் வரைக்கும் கொஸ்டின் படிக்கணும். அதாவது மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் தான் மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கும்? இந்த செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட்ல எல்லாம் வந்து கிராஃப் ஒன்று போகும் தெரியுமா? அதான் மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? அதுவே புக் வேல்யூல தான் வித்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. அதனால நம்ம மார்க்கெட் வேல்யூ வந்து என்ன பண்றாங்க? 125 போட்டு பாருங்க. 125
மார்க்கெட் பிரைஸ் வந்து calculate பண்ணுவோம். Value plus retained earnings. ஓகேவா? retained earnings. ஆமா, retained earnings ஏன் எடுக்கிறோம்னா retained earnings வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு சம்மந்தப்பட்டதுன்னா அவரோட தான். அதனால அதையே வந்து மார்க்கெட் ஆக்சுவலி புக் வேல்யூன்றது வந்து புக்ஸ்ல அந்த ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ அதனால அது வந்து டோட்டலா வந்து பண்றதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க. வீட்டுல உங்களுக்கு டவுட் சார்? ஓகே, நீங்க உங்க புக்ல பண்ணலையா? உங்க புக்ல பாக்க. ஓகே, 560.
பாத்துட்டீங்களா? ம். 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 ஆமா. இல்லைங்க. ஏன் 15? ஜெயிக்கே எடுக்கணும். அதுதான். அதனாலதான் 8% கொடுத்துருக்கிறதுல அது வந்து என்னது 10% தான் வந்து ரேட் ஆஃப் டிவிடெண்ட். வந்து 8% கொடுத்தா 8 வந்து வருது. அதுக்கப்புறமா அந்த 8 வந்து நெட் ப்ரொசீட்ஸ்னா ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தா போன பேலன்ஸ் கொடுக்காது. நீங்க போட்டீங்களா? ம். இன்டர்னல்ஸ்ல ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து எடுக்கணும். அது ஏன்னா இது வந்து டிவிடெண்ட் வந்து
இவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க கான்செப்ட்ல. ஸோ அப்போ எல்லாமே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அப்போ அதுதானே டிபிஎஸ் வேல்யூ. நம்ம ரிட்டைன் என்ன சொல்ற, நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ அதுதான், இபிஎஸ் தான். அந்த இபிஎஸ் வந்து இவ்வளவு இருக்கு. அந்த வேல்யூ டிவிடெண்ட் போச்சுன்னா பேலன்ஸ், டிவிடெண்ட் எவ்வளவு போச்சு அதை வச்சு நம்ம எடுத்துப்போம். டிவிடெண்ட் போகாததுனால அதுக்கு வந்து சம் வந்து போகும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கிட்டா கிளியரா? ரிட்டேன் பண்ணிட்டீங்களா? சார் ஹலோ, கரெக்டா இருந்துச்சு. சொல்லுங்க. சர்வீஸ் உங்களுக்கு இவ்வளவு நேரமா டைம் போகுது. ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? டவுட்ஸ்? எந்த டவுட்டும் இல்லையா? மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 போட்டிருக்காங்க, கரெக்டா? நீங்க 100 வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா? அப்படியா?
எனக்கு பாருங்க கொடுக்கறது உங்க 2 பேருக்கும் முன்னாடியே வரணும் போட்டு பார்க்கணும் செக் பண்ணுங்க அது வந்து மார்க்கெட் சொல்ல வரணும் பார்த்துக்கோ புரியுதா கான்செப்ட் என்ன super next chapter நம்ம 15th முடிச்சிட்டோம் சாரி 12th முடிச்சிட்டோம் high value milestone and then 14 milestone 13 வந்து ஹரிஷ் இருப்பாரு ஓகேவா 14 முடிச்சிட்டோம் 15 இருக்கு 16 இருக்கு 17 எடுக்கணும் 15, 16, 17 4 chapter 18 4 chapter 19th முடிச்சிட்டோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் போனோம்னா நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போறோம்னா செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஓகேவா 18 ஓகே ஸோ ஃபர்தர் அப் பண்ணலாமா இது வந்து என்னன்னா செக்யூரிட்டி அப்படின்னா செக் பண்ணலாம் அப்படின்னு ஓகே ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி தான் என்ன செக்யூரிட்டி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் புரியல அந்த மாதிரி ஓகே ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டிஸ்னா என்னென்னலாம் செக்யூரிட்டிஸ் வரும்ட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா செக்யூரிட்டி ஜென்ரலாக வந்து ரெண்டே கேட்டகரியில் டெப்ட் இன்னொன்று
ஸோ டெப்ட் சைடு வர்றதுன்னா அதாவது கடன் மாதிரி வாங்குறதுன்னா வந்து டெப்ட்லையும் அந்த டேர்ம்ஸ் இருக்கிறது ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன். அண்ட் செபி வந்து அது செக்யூரிட்டியில என்னெல்லாம் வருமோ ஷேர்ஸ் வரும். ஷேர்ஸ்ல தெரியும்ல எவ்வளோ ஒரு ஓவரால் கேபிட்டல நம்ம வந்து ஸ்மால் ஸ்மால் யூனிட்ஸா பிரிச்சு நம்ம ஷேர்ஸ். இந்த ஸ்கிரிப்ஷன்றது என்னது தெரியுமா? வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்லயே வந்து ஸ்பிளிட் பண்ணி அது ஸ்டாக்ல ஷேர்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஷேருக்கு ஸ்டாக்குக்கும் ஷேர் பண்ண வித்தியாசம். ஹலோ, ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் வித்தியாசம். சொல்லலாம். அந்த லாட்டா விற்கிறது தான் வந்து ஸ்டாக். அண்ட் ஷேர்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ். அடுத்து பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் என்ன தெரியுமா? பாண்டோட அக்ரிமெண்ட். அடுத்து டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர்ஸ் நல்லது. சொல்ல முடியும். டிபெஞ்சர் ஜெனரலி வந்து பார்ட் ஆஃப் கேபிட்டல். அதை வந்து நம்ம வந்து லோன் மாதிரி வந்து ஒருத்தர் வாங்கணும். அதனால வந்து அதை வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் இஷ்யூ பண்ணி வாங்குறேன். அண்ட் இந்த டிபெஞ்சருக்கும் லோனுக்கும் டிபெஞ்சருக்கும் இருந்தாலும் அதுக்கு நீங்க வந்து கம்பல்சரி கொடுத்துதான் ஆகணும். தெரியுமா? டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்து இயர்லி ஒன்ஸ் கொடுக்கணும், ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். அவங்க அதுக்கு மேல கொடுக்க தேவையில்லை. டிபெஞ்சரும் ப்ரிஃபரன்ஸரும் ஆல்மோஸ்ட் கான்செப்ட் சொல்லணும். ஆனா ஏன் நம்ம தண்ணி டிபெஞ்சருக்கும் நான் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் பண்றேன்.
ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் நான் வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ், அதுவும் நான் இயர்லி ஒன்ஸ் பே பண்ணி ஆகணும், இது ஒன்ஸ் பே பண்ணி ஆகணும், கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். இப்போ இது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் போட்டதுனால என்ன பெனிஃபிட், டிபெஞ்சருக்கு போறதுனால என்ன பெனிஃபிட்? Debenture interest rate. That's it. Okay. For tax bill. French shareholders scheme after tax bill. And then debenture stock, debentures வந்து single debenture share மாதிரி stock debenture stock வந்து lot of stock, I mean lot of debentures or other marketable securities of a like nature of in or in of any incorporated company or other body person. So இதே attributes இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து செக்யூரிட்டியா தான் வந்து எடுத்துக்குவாங்க. எப்பவுமே ரூல்ஸ் கிடையாது சொல்லிட்டு இந்த மாதிரி கடைசியில் அதெல்லாம் வரும். அப்பதான் வந்து பின்னாடி வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேற இன்னொரு டைப் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் பேசுறாங்க தான் அப்படியே இருக்கு. டெரிவேட்டிவ் தான் வந்து டெரிவேட்டிவ் தான் தெரியுமா? உங்களுக்கு ஜிப்ல
options trading companies. இதெல்லாம் டெரிவேட்டிவ்ல ஒரு அசட்டை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து பார்க்கணும். இப்போ வந்து கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுது இறங்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ வரும் முன்னாடியே பிளான் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வந்து அந்த வேல்யூல தான் வந்து வாங்குவோம். இதெல்லாமே வந்து டெரிவேட்டிவ்ஸ் வரும். இது வந்து பியூர்லி வந்து செக்யூரிட்டிஸ் தான். ஏன்னா அது எதுவுமே வந்து ஷேரும் கிடையாது, ஷேர் கிடையாது, ஸ்டாக் கிடையாது. பேஸ் பண்ணி வருதுன்றது வந்து அந்த பாயிண்ட் கவனம் டெரிவேட்டிவ் தெரியும். அடுத்து வந்து யூனிட் or any other instrument issued by any collective investment scheme to the investor in such schemes. So, ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ரெடி பண்ணி இன்வெஸ்டர் இந்த ஷேர் இது வேற ஒரு அப்ப அதையும் வந்து செக்யூரிட்டியை தான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இன்வெஸ்டருக்கு இதை இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க, இந்த சென்ஸ் இஷ்யூ பண்றாங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணி காசு வாங்கி இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்ஸேஷன் மாதிரி ட்ரை பண்றாங்கன்னா அதுக்கும் வந்து போடுறோம். அதனால நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கு securitization. Security interest so security scripts the section somebody or security scripts receipts எல்லாத்தையும் வந்து நம்ம இதுவா எடுத்து and அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ இன்வெஸ்டர் அண்ட் எனி மெச்சூரிட்டி ஃபண்ட் ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ஃபண்ட் ஸ்கீம் மெச்சூரிட்டி ஃபண்ட் ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டர் எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தெரியும்ல உங்களுக்கு Mutual funds எப்படி அப்புறம் ஐடியா ஒரு அசெட்ல கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபண்ட் பேஸ் பண்ணி அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா இண்டெக்ஸ் டாப் 50 டாப் ஐடினா ஐடி next வந்து நார்மல் செக்யூரிட்டிஸ்ல நெக்ஸ்ட்
கவர்மெண்ட் வந்து பாண்ட் ட்ரெஷரி இதெல்லாமே வந்து கவர்மெண்டோட சிக்கல். அடுத்து நம்ம certain instruments may be declared by the central government to be securities. So central government திடீர்னு இந்த securities security right of interest in securities. So நீங்க அந்த செக்யூரிட்டில இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்றீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னா அதை வந்து பார்க்க போறேன்ட்டு நீங்க அதை வந்து ஐபிஎல் வர்றாங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு கொஞ்ச நாள் கிடைச்சு அது வந்து மாறுச்சு அப்படின்னு அதை வந்து செக்யூரிட்டிஸ் வந்து எடுத்துப்பாங்க. Investment is employment of funds on asset with the aim of earning and capital appreciation. Investment has two attributes, namely time and risk. So time இருக்கு, risk investment. Riskன்றது என்ன சரி ஃபர்தரா சொல்லிடுறேன் வரும்போது சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு அசெட்ல ஃபண்டை வந்து எம்ப்ளாய் பண்றீங்க, அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தரணும் இன்கம். ஓகேவா? அப்படின்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் அந்த ஷேர் வேல்யூ வந்து ஏறணும். ஓகேவா? ஏர்னிங் இன்கம்னா ஷேர்னும் போது டிவிடெண்ட் வரணும் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் present consumption is sacrificed to get return in the future. So sacrifice that has to be born certain is certain, but the return in the future may be uncertain. So இங்க வந்து சாக்ரிஃபைஸ் சொல்றது என்னதுன்னா, நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லலாம். நீங்க வச்சிருந்த காசை வந்து ரிட்டர்ன் வரும்ன்றதுக்காக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து வருமா வராதாதுன்றது எனக்கு தெரியாது. கரெக்டா நீங்க எந்த ஸ்டாக்கையும் சொல்ல முடியாது வந்து நல்லா பர்ஃபார்ம், அதாவது இது விழவே விழாது அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. வேணும்ன்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா வேண்டும். ஓகேவா? அது வந்து அன்சர்டன் தான். அது எவ்வளோ ஹோல்ட் பண்றாங்க அண்ட் டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி மாறும். ஓகே. அடுத்து the attributes of the investor indicates the risk factor. The risk is undertaken with the view to retrieve some return from the investment. So return வேணும்னா நீங்க ரிஸ்க் எடுத்துதான். ஓகேவா? அதிகமா ரிட்டர்ன் வேணும்னா அதிகமா ரிஸ்க் எடுக்கணும், அண்ட் கம்மியா ரிட்டர்ன் வேணும்னா கம்மியா ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து investor makes a comparison of the return available from each avenue of investment, the element of risk involved in, and then makes the investor decision that he is a having regard time frame of investment and own risk profile. Investor makes a comparison of the return available from each avenue, the element of risk involved in, and then makes the decision that he receives
risk having regard to the time frame of study. Own risk profile. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? ஒரு இன்வெஸ்டர் 2 ஃபண்ட் எடுக்கிறாரு, 2-3 ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, ஷேர், ஸ்டாக், டிபெஞ்சர் சம்திங். அதுல வந்து அதை வந்து நீங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அதுக்குள்ள ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ரிஸ்க் எப்படி இருக்கு அண்ட் ரிட்டர்ன் எப்படி தரும், அதுக்கப்புறம் அதற்கு பொட்டன்ஷியல் என்ன, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்களோட ரிஸ்க்கு அந்த ரிட்டர்ன் ஓகேவா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ரிஸ்க் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பண்ணணும். ஓகேவா பண்ணுவாங்க. And any investment decision has have an influence with three objects: security, liquidity, yield. So, இந்த வந்து பார்த்தீங்கன்னா security yield அது என்னன்றதை அமைக்கிறது. Security என்னன்னா central to any investment project certainly of the principle. One can afford to lose the return at any given point of time, but he or she can still afford to lose the very principle. So, what a mother has said to the public Papa. For example, by identifying products of security, he is able to identify criteria. So, நமக்கு என்ன criteria தேவை? போட்டோகாசு எடுக்குமா, அதுக்கு ரிஸ்க் எப்படி, ரிஸ்க்ன்றது ரிட்டர்ன் அதிகமாக ரிஸ்க் எடுத்தா லாஸ் ஆகும். அதனால ரிஸ்க் வந்து கம்மி பண்ணி தான் எடுப்பாங்க. But here, for example, when compared with government bonds, we can watch the safety of return of investment in treasury bonds as we have more faith in the government than corporation. Hence, treasury bonds are highly secured instruments. The safety instruments are usually found in the money market and including some securities are treasury bonds. And other government bonds are in corporate bonds. So, if the bond, treasury, the government சம்பந்தமாக வந்து ஆல்மோஸ்ட் ரிஸ்க் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் எப்படியாச்சும் கொடுத்துரும் அப்படின்றது தான். பட் அவங்க வந்து இனிஷியேட்டிவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து லிக்விடிட்டினா வந்து ஹைலி டிரான்ஸ்ஃபரபிள். ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து வாங்கி நம்ம வந்து வச்சிருக்கோம். ஒரு காசு ஸ்டாக் வந்து வாங்கி வச்சிருக்கோம். திடீர்னு காசு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து கொண்டு போய் அதை வந்து பேரம் பேசி விட்டு அந்த மாதிரிலாம் வேணும் வேண்டாம் நினைக்கும்போது விற்றுருவோம். விற்றதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ள காசு வந்து போட்டுருவாங்க. ஸோ லிக்விடிட்டின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேஷாக மாற்றணும். இதான் வந்து ஹைலி லிக்விடிட்டின்றது பிரகாரம். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து ஒரு வீடு, ரியல் எஸ்டேட்லாம் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, வீடு வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த வீடு வந்து
ஒரு பர்டிகுலர் டேஸ் அதுக்கப்புறம் விற்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஆள் பார்த்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டோக்கன் கட்டி ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கி அது பண்ணி அது ஒரு செலவாகும். அதுக்கப்புறம் அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மணி நீட் வந்து போகாது. ஸோ ஷேர்ஸ் வந்து ஹைலி லிக்விடா இருக்கணும். ஓகே. அண்ட் ஈல்டுனா என்னதுன்னா நெட் ரிட்டர்ன், அதாவது எல்லாமே சேர்ந்த ரிட்டர்ன். டிவிடெண்ட் வருதுன்னா டிவிடெண்ட், growth-ஆல பிரைஸ் இருக்குன்னா அந்த வேல்யூ, இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்றது வந்து ஈல்டு. ஓகேவா? புரியுதா? அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெகுலேஷன். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்பெகுலேஷன் என்ன, எல்லாம் தெரியுமா? அசட்டா சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். இதில் பார்ப்போம், பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்பெகுலேஷன்ல டிஃபர் ஆகும். ஏன்னா ஸ்பெகுலேஷன் ஆல்சோ ரிப்ளைமெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், பட் இட் இஸ் நாட் பேக்ட் வித் கான்ஷியஸ் அனாலிசிஸ் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதாவது இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து எப்படி எடுப்பீங்கன்னா, அனலைஸ் பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அதில் ஏதாச்சும் ரிஸ்க் வருமா, இதுல இருக்க ரிஸ்க் வருமா, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்க்கெட் இப்போ வந்து குரோத்ல இருக்கா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? பட் இங்க ஸ்பெகுலேஷன்ல அது எதுவும் பார்க்காம ரேண்டமா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெகுலேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் வித் ஹோப் ஆஃப் கெட்டிங் ரிட்டர்ன்ஸ் இன் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹோப் வச்சு இது பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கி டிரான்சாக்ஷன் நினைச்சு நல்ல ப்ராஃபிட்காக வந்து ரிஸ்கி டிரான்சாக்ஷன் எடுக்கிற மாதிரி. எப்படின்னா இப்போ திடீர்னு போயிட்டு ஒரு பெரிய கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றோம், கண்டிப்பா வந்து ஏறும். ஆனா அந்த பெரிய கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் ஆடிட்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஹலோ, ஸ்பெகுலேஷன்ல அதாவது ஆடிட் அப்படியே வேற ஒன்று. ஸ்பெகுலேஷன் வந்து நீங்க வந்து பின்னாடி ஸ்டாக் ஏறும், இப்படி வரும் அப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நேம்ல வந்து போயிட்டோம். ஓகேவா? பட் அதோட பேசிஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது நல்ல ப்ராஃபிட் தருமா, அதெல்லாம் எதுவும் பார்க்காம ஜஸ்ட் லைக் ஒரு செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் சரி இதை வாங்கிடலாம், கண்டிப்பாக வரும் பார்த்து வாங்கிடலாம். பட் அங்க வந்து ப்ராஃபிட் வந்து ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து லாஸும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனால இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் ஏறுது, பட் இந்த ஆடிட் செக் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூ வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராட் நடக்கும் அண்ட் ப்ராஃபிட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து சரியில்லை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னா நிறைய பேர் வந்து ஷேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க. அண்ட்
ஸோ அதனாலதான் ஸ்பெகுலேஷன் பேசிஸ் ஆஃப் டிசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ், ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. இது வந்து அதாவது யாராச்சும் சொல்றதை கேட்டுட்டு டெக்னிக்கல் சாப்டர் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு மார்க்கெட்டோட சைக்காலஜி பண்ணிடுவாங்க. ஓகேவா? டைம் ஹரிசான் லாங் டேர்ம் வச்சிருக்கோம், அதை வந்து ஷார்ட் டேர்ம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இது அதிகம் அதிகம். ஏன்னா பேசிக்கா வந்து என்ன தேவையோ அதை வந்து செக் பண்ணிட்டு ஸ்பெகுலேஷன்ல வந்து நம்ம வந்து சரியா செக் பண்ண மாட்டோம். ஒரு யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு போட்டுட்டே இருந்தது. அண்ட் சேஞ்ச் இன் வேல்யூ, இதுல வந்து வேல்யூ வந்து இருக்கான்னு ப்ராஃபிட் வந்து ப்ரைஸ் ஏறுறதுனால ப்ராஃபிட் ஏறுதான்னு வேல்யூக்கும் ப்ரைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வேல்யூ ஏறுதா, ப்ரைஸ் ஏறி ப்ராஃபிட் வருதா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும் அண்ட் அங்க வந்து ஹையா இருக்கும். எதனாலனா ஸ்பெகுலேட் பண்றீங்க. க்ரோத் வந்து திடீர்னு ஸ்டீப்பா இருக்கலாம். அண்ட் இதெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்ச வந்து பெரிய நல்ல கம்பெனி கிடையாது, ஆனா காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் நல்லா ஏறும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது வாங்க. அண்ட் ஃபண்ட் இன்வெஸ்டர் வந்து ஒர்க் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அண்ட் இங்க இன்கம் ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் அதாவது கன்செப்ட் என்ன தெரியல, டவுட்டே இருக்கும். இது வந்து கரெக்டா பண்ணாங்கன்னா கண்டிப்பா பண்ணணும். அண்ட் பிஹேவியர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா டேரிங் அண்ட் ஃபேர்னஸ், எல்லாத்தையும் செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து பண்றது இன்வெஸ்ட்மெண்ட். எதுவுமே பெருசா பார்க்காம பண்றதுனால அது வந்து ஃபியர்லெஸ்ஸா பண்ணும். புரிஞ்சா? அண்ட் கேம்பிளிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது லத்தரிசிக்கான ஒரு கேம்பிளிங்னா கூட்டா போட்டு சீட்டு விளையாடும்போது சீட் ஆடுறது அதெல்லாம் வந்து சான்சஸ் தானே. நமக்கு தெரியாது என்ன சீட் வரும் அப்படின்னு தெரியாது. கரெக்டா கார்ட்ஸ் விளையாடும் போது கார்ட்ஸ் எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வின் ப்ராபபிலிட்டி வந்து. அதனால கேம்பிளிங்கிறது சிமிலர் கைண்ட் ஆஃப் திங். ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்ப்போம், இந்த ஸ்டாக்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு ப்ராஃபிட் எடுங்க, ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட்டு, லாஸ் இருந்தால் லாஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் இதை எடுத்துட்டு இந்த கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கேம்பிளிங் அண்ட் பெட்டிங். பெட்டிங் மாதிரி kind of physical. Both gambling and betting are games of chances which return will depend on the particular event happening. Here also there is no place of research-based activity. The return in gambling are high and known to the parties in advance. So, வந்து இப்படி வரும்ன்ற ஒரு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சதுன்னா அந்த கேம்பிளிங் வந்து எடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நாலேஜபிள் பர்சன் ஒவ்வொரு நேரத்துல எப்படி சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு எப்படி இது பண்றாங்க அது வந்து மாறும். கேம்பிளிங் வந்து எப்படி மாறுது அப்படின்றது பிளானிங் ரிசல்ட். இது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கனாலே அது லாங் டேர்முக்கு தான் பிளான் பண்ணுவீங்க. கரெக்டா ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு வந்து இருந்ததுன்னா அது க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸா இருக்கும், நல்ல கம்பெனியா இருக்கும். இதுவே வந்து கேம்பிளிங் வந்து ஷார்ட் ஆகும், போட்டோ எடுக்கிறது ஜஸ்ட் இன்னைக்கு போட்டு இன்ட்ராடே பண்றது, அது ஜஸ்ட் இன்னைக்கு போட்டு இன்னைக்கு சாயந்தரம் எடுக்கிறது
வந்தா லாபம் அப்படின்ற மாதிரி. அடுத்து பேசிஸ் ஆஃப் டிசிஷன். இது வந்து சயின்டிபிக் அனாலிசிஸ் அண்ட் சயின்டிபிக் அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சயின்டிபிக் அனாலிசிஸ்னா ஒன்றும் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்ன வந்து ரிட்டர்ன் வரும், என்ன ரிட்டர்ன் வராது, என்ன ரிஸ்க் இருக்கு, அது எல்லாத்தையும் செக் பண்றது சயின்டிபிக் அனாலிசிஸ். ஓகே, இங்க வந்து டிப்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பேஸ் பண்ணி போகும் அப்படின்றாங்க. ஒரு இந்த ஸ்டாக் வந்து நல்லா போகும், இப்போ அதானி நல்லா போகும் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாரும் அதானி அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆக்டிவிட்டி, அன்பிளான்ட் ஆக்டிவிட்டி. பிளான்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபுல்லா பிளான்ட் தானே. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இதை பண்ணோம், இதை வந்து இந்த டைம்ல வாங்கினா கரெக்டு, இந்த டைம்ல இதை வித்தா கரெக்டு. ஸோ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணியே வச்சிருப்போம். ஓகே, கேம்பிங்கை பொறுத்தவரையும் டக்குன்னு தோணும், பட்டன் போட்டு எடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்னா என்னதுன்னா இந்த ரிஸ்க் வந்ததுன்னா இவ்வளவு ரிட்டர்ன் வந்து வரும். ஓகேவா, அந்த ரிஸ்க் எப்படி எடுக்கிறோம் அண்ட் அந்த ரிட்டர்ன் வந்து அதுக்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஹைலி ரிஸ்க் ஸ்டாக் இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. லோ ரிஸ்க்னா அதுக்கேற்ற மாதிரி கூட சூஸ் பண்ணிப்பாங்க. மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் செட்டில் பண்ண இன்கம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரெகுலரா வந்து அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதுவே இங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சொல்ல முடியாது, ஏர்னிங் தான். பட் இதை வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் வந்து அதுவே இதுல எல்லாமே யோசிக்க மாட்டாங்க. பார்த்துக்கலாம், கடைசா பார்த்துக்கலாம், அதான் வந்து ஞாபகம். சரி, கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்கா? எல்லாமே கவர் ஆயிருக்கும். எல்லாமே கவர் ஆயிருக்கும். எல்லாமே கவர் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. புதுசா இருக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு